ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய டிஸ்க்ளாமரை பாருங்கள். இங்கே பெட்டிங், சூதாட்டம் எதுவும் நடைபெறுவதில்லை. ஒன்லி கணிப்புகள் மட்டுமே கொடுக்கப்படுகிறது. இது முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா ஒரு கேரளா மாநிலத்திற்கான கருத்து கணிப்பாக மட்டும்தான் நம்ம பதிவிடுறோம். வேறு எந்த ஒரு மாநிலத்திற்கும் அல்ல. ஸோ நம்ம கொடுக்குற கருத்து கணிப்போடு உங்கள் கணிப்பு மேட்சானால் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணி வெற்றி பெற பாருங்கள். இது ஒரு கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள். இது கேரளா மாநிலத்திற்கான கெஸ்ஸிங்கை மட்டும் பாருங்கள் நண்பா. வேறு எந்த ஒரு மாநிலத்திற்கும் பொருந்தாது. ட்ரையல் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 719, 716 அப்படின்னு 2 ட்ரையல் நம்பர் வந்திருக்கு. இந்த ட்ரையல் நம்பரை வச்சு கெஸ் பண்ணுற நண்பர்கள் தாராளமாக கெஸ் பண்ணி வெற்றி பெற பாருங்கள். உங்களுடைய கணிப்பில் வர நம்பரை நம்ம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. உங்களை ஃபாலோ பண்ணுற நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 731, 141 அப்படின்னு ரிசல்ட் வந்திருக்கு. நேற்று பார்த்திங்கன்னா 145, இன்றைக்கி 141. ஸோ நாம் கொடுத்த கணிப்பில் எந்த ஒரு வெற்றியும் இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா நேற்று நம்ம கெஸ்ஸிங் போல் அதுக்கு முன்னாடி நாளும் ஆல் போர்டு நம்ம 1 6 கொடுத்துருந்தோம். அதில் 1 ஏ போர்டில் பாஸ் ஆகிருந்துச்சு. இன்றைக்கி அது பார்த்திங்கன்னா 2 போர்டு ஏ அண்டு சி ரெண்டுலேயுமே பாஸ் ஆகிருக்கு. ஓகே, விடுங்க. நம்ம ஒர்க் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளால ஒவ்வொரு நாள் வீடியோ போட முடியாமல் போகுது. இன்றைக்கி பாருங்கள் நண்பா, என்னுடைய கணிப்பில் எந்த நம்பர் எப்படி வந்திருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலோட கேஸிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நண்பா. டுடே ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா நம்ம நாளைக்கு, அதாவது 23 கேரளா லாட்ரி சுவர்ணம் கேரளம்ங்கிறதுக்கு லாட்ரிக்கான கருத்து கணிப்பு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா நம்ம ஆல் போர்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா 2-7க்கான கருத்து கணிப்பு வீடியோ தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஆல் போர்டில் 2-7 என்னுடைய கணிப்பில் வந்திருக்கு. உங்களுடைய கணிப்பில் எந்த போர்டில் எப்படி வருது அப்படின்னு பாருங்கள். உங்களுடைய கணிப்பில் வர நம்பரை நம்ம கமெண்ட் செக்ஷன் பதிவிடுங்க. 2-7 வந்தால் எந்த நம்பரோட எப்படி மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறத என்னுடைய கணிப்பில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்கள் கணிப்பில் எந்த நம்பர் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு கம்மியாக ப்ளே பண்ணி வெற்றி பெற பாருங்கள் நண்பா. போர்டு வைஸாக பார்த்தீங்கன்னா நம்ம ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏ போர்டில் 2 அதுக்கு பவர் 7, பி போர்டு 4 அதுக்கு பவர் 9, சி போர்டு 2 அதுக்கு பவர் 7 அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். ஒருவேளை சி போர்டில் 2 அதுக்கு பவர் 7 வரல அப்படின்னா 3 அதுக்கு பவர் 8 வரத்துக்கு வாய்ப்பு. என்னுடைய கணிப்பில் இந்த நம்பர் தான் வரத்துக்கு அதிகப்படியான மேட்சிங்கில் இருக்குது. ஒருவேளை சி போர்டில் ஒரு போர்டு மிஸ் ஆகுது அப்படின்னா 3-8க்கு வாய்ப்பு அதிகம். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. என்னுடைய கணிப்பில் வந்த நம்பரை கொடுத்துருக்கேன். ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டில் ஏ போர்டில் 2 அதுக்கு பவர் 7, பி போர்டு 4 அதுக்கு பவர் 9, சி போர்டு 2 அதுக்கு பவர் 7 அப்படின்னு என்னுடைய கணிப்பில் வர நம்பரை நான் கொடுத்துருக்கேன். உங்கள் கணிப்பில் என்ன நம்பர் வருது அப்படின்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. பெஸ்ட் ஏபிபிசி ஏசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த நம்பரை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசியில் 24, 29, 74, 79 கொண்டு வந்திருக்கோம். ஸோ பாருங்கள் நண்பா, நம்மளுடைய கணிப்பில் எப்படி எந்த நம்பர் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு ஏபிபிசி ஏசியில் நாம் அங்கே போர்டு வைஸாக கொடுத்துல பார்த்தீங்கன்னா ஏபியில் வர மாதிரி கொடுத்துருப்போம். 24, 29, 74, 79 அப்படியே திரும்பி உல்ட்டாவாக வந்துச்சு அப்படின்னா பிசியில் வர மாதிரி கொடுத்துருப்போம். உங்களுக்கு எப்படி எந்த போர்டில் எப்படி வருதுன்னு பார்த்துக்கிட்டு ஏபிபிசிஎஸ்சியில் 24, 29, 74, 79 எந்த போர்டில் எப்படி வருதுன்னு பாருங்கள். வந்தால் உங்களுடைய கணிப்பில் வந்தால் கம்மியாக ப்ளே பண்ணி வெற்றி பெற பாருங்கப்பா. பெஸ்ட் 3 டிஜிட்டல் பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே ஒரு 4 நம்பர் தான் கொடுப்போம். அதில் பார்த்தீங்கன்னா 242, 297, 747, 792 அப்படின்னு நம்ம ஒரு 4 நம்பர் எடுத்திருக்கேன். ஸோ இந்த 4 நம்பரில் உங்களுடைய கணிப்பில் எந்த நம்பர் எப்படி வருது அப்படின்னு பார்த்துட்டு கம்மியாக ப்ளே பண்ணி வெற்றி பெற பாருங்க நண்பா. என்னுடைய கணிப்பில் வந்த நம்பரு நான் கொடுத்துருக்கேன் 242, 297, 747, 792 அப்படின்னு நம்ம ஒரு 4 நம்பர் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு 4 நம்பர் தான் நம்ம கொடுப்போம். அதுலேயும் பார்த்திங்கன்னா வெற்றி எண்கள் ஒவ்வொரு டைமும் வரும், ஒரு டைம் தோல்வியும் வரும். ஸோ நமக்கு ஆல் போர்டு பார்த்திங்கன்னா எப்போவுமே ஹிட் ஆகுது. நமக்கு பேர ஹிட் ஆகிரும் அப்படின்னு நான் நினச்சி 2 நாள் பார்த்தேன். பட் மிஸ் ஆயிடுச்சு. ஆனால் ஆல் போர்டு மிஸ் ஆயிடுச்சு. ஏன்னா அவன் தொடர்ந்து அடித்த ரிசல்ட்டு அப்படியே ரிப்பீட் பண்ணுற மாதிரி அடிக்கிறான். அதனால தான் நமக்கு மிஸ் ஆகுது.
ஓகே, நாளைக்கு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு நல்ல வெற்றி வரணுங்கிற மாரி நான் எடுத்திருக்கேன். அத பொறுத்திருந்து பார்ப்போம். எப்பவுமே நான் நண்பர்கள்ட்ட சொல்றது தான், கம்மியா ப்ளே பண்ணுங்க. ஆல் போர்டு அண்டு பேருக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுத்து ப்ளே பண்ணுங்க நண்பா. 3 டிஜிட்டல் 1 ஆர் 2 நம்பர்ஸ்க்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் குடுத்து ப்ளே பண்ணி வெற்றி பெற பாருங்க. இது ஒரு முழுக்க முழுக்க ஒரு கேரளா மாநிலத்திற்கான கருத்து கணிப்பா மட்டும் பாருங்க. வேற எந்த ஒரு மாநிலத்திற்கும் பொருந்தாது. நாளைக்கு ஒரு நல்ல வெற்றியுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.